வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 19 வயசில் என்ட்ரி, கேன்சரால் முடங்கி போன அவங்களோட வாழ்க்கை, யார் இந்த தமிழ் நடிகைன்றதை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. வசீகர அழகின்னு சொல்கிறதுல இருந்து நிஜ வாழ்க்கையோட போராளியாக மாறின நடிகை தான் சோனாலி பிந்த்ரே அவர்கள்னே சொல்லலாம். டோலிவுட்டில் நடிகர் மகேஷ் பாபுவோட முராரின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் தெலுங்கு ரசிகர்களோட விருப்பமானவராக மாறியிருக்காங்க. குணால் நடித்த சூப்பர் ஹிட் தமிழ் படமான காதலர் தினத்தில் ஒரு ஹீரோயினாக நடித்தவங்க தான் சோனாலி பிந்த்ரா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை சோனாலி தன்னோட தொழில் வாழ்க்கையை தன்னோட 19 வயசில் மாடலிங்கில் இருந்து தொடங்கியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா ரொம்ப பரவலாக மக்கள் மத்தியில் புகழும் பெற்றிருக்காங்க. தன்னோட 19 வயசில் ஆக் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தான் திரை உலகத்திலேயே அறிமுகமாயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிறந்த புதுமுகத்திற்கான ஃபிலிம்ஃபேர் விருதையும் இவங்க வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறமா தில் ஜலே அப்படின்ற ஒரு வெற்றி படங்களை நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை தொடர்ந்து சர்பரோஸ், மேஜர் ஷாப் அப்படின்னு சொல்லி நிறைய படங்களின் மூலமாக இவங்க திரை உலகத்தில் உச்சத்தை தொட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து நடிகை சோனாலி நிறைய முன்னணி தெலுங்கு நட்சத்திரங்களோட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இது மறக்க முடியாத வெற்றி படங்களையும் கொடுத்துருக்காங்க. நடிகர் சிரஞ்சீவியோடு அவங்க நடித்த இந்திரான்ற ஒரு திரைப்படம் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். கட்கம்ன்ற படத்தில் ஒரு எளிமையான பெண்ணாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தாங்க. இதுக்கப்புறம் பாலகிருஷ்ணாவோட சேர்ந்து பல்நாட்டி பிரம்மநாயுடுன்ற ஒரு படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. நாகார்ஜுனாவோட சேர்ந்து மண் மதுடு அப்படின்ற ஒரு கல் கிளாசிக் படத்தையும் நடிச்சிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறமா சங்கர் தாதா எம்பிபிஎஸ்ன்ற ஒரு படத்தில் திரும்பவும் நடிகர் சிரஞ்சீவியோடு இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. அதே போல் 1996ஆம் ஆண்டில் பாப் இசை ஜாம்பவான் மைக்கேல் ஜாக்சன் தன்னோட ஹிஸ்ட்ரி வேர்ல்டு டூர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்காக இந்தியா வந்திருப்பாங்க. மும்பை விமான நிலையத்தில் அவங்களோட பாரம்பரிய இந்தியாவோட பாணியில் வரவேற்கிற ஒரு அரிய வாய்ப்பு சோனாலிக்கு கிடைச்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அவங்க மைக்கேல் ஜாக்சனுக்கு ஆரத்தி எடுத்து திலகமிட்டு அவங்கள வரவேற்றிருக்காங்க. அந்த புகைப்படங்கள்லாம் உலகெங்கிலும் பரவி ரொம்ப வைரலாக பரவி பாலிவுட் வரலாற்றில் ஒரு புகழ்பெற்ற தருணமாக மாறுச்சுன்னே சொல்லலாம். 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சோனாலி அவர்கள் தனக்கு மெட்டாஸ்டிக் அப்படின்ற ஒரு புற்றுநோய் இருக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இது ரசிகர்களை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா சிகிச்சைக்காக நியூயார்க் போயிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹீமோதெரப்பி எடுக்கப்பட்ட அந்த புகைப்படங்களையும் மொட்டையடித்த தலையோடு இருந்த புகைப்படங்களையும் நடிகை சோனாலி தயக்கமில்லாமல் பகிர்ந்திருப்பாங்க. அவங்களோட இந்த செயல்கள் ரசிகர்களுக்கு ஒரு வலிமை, மனதைரியம், புன்னகை, உத்வேகத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து அந்த ஆண்டோட இறுதியில் அவங்க புற்றுநோயில் இருந்து முழுமையாக குணமடைஞ்சு இந்தியா திரும்பியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. திரைப்பட தயாரிப்பாளர் கோல்டி ஹெபலவான் திருமணம் செஞ்சுக்கிட்ட நடிகை சோனாலிக்கு ரன்வீன்ற ஒரு மகனும் இருக்கிறாங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.